வணக்கம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா, டென்ஷனா இருக்கும்போதே சரியா யோசிக்கவே முடியாது இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல எப்படி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறோன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்வி தானே. ரொம்ப ப்ரெஷரா ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நம்மளோட யோசிக்கிற திறமை ஏன் சொதப்புது? இதுக்கு பின்னாடியே ஒரு சயின்ஸ் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான மீட்டிங்குக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவசரமா கிளம்பும்போது பார்த்தா சாவிய காணோம். அந்த நிமிஷம் எப்படி இருக்கும்? அப்படியே மண்டை பிளாங்க் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வரும். யோசிக்கவே தோணாது. நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? ஓகே, நம்ம மூளை ஏன் திடீர்னு இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுது? அது வாட்டுக்கு வேலை செய்யறத நிறுத்திடுது. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. மன அழுத்தம் நம்ம உடம்புல என்ன செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம சிந்தனை ஏன் அப்படி குழம்பி போகுதுன்னு நமக்கு தெளிவா விளங்கிடும். இப்ப பாருங்க, நம்ம மனநிலையில எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. நாம கூலா அமைதியா இருக்கும்போது நம்ம மூளை ரொம்ப லாஜிக்கலா தெளிவா யோசிக்கும், பிளான் பண்ணி வேலை செய்யும். ஆனா அதே நாம ஸ்ட்ரெஸ்ல இருந்தா என்ன ஆகும்? மொத்தமா மாறிடும். மூளை குழம்பி போய் ரொம்ப இம்பல்சிவா எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு ரியாக்ட் பண்ற ஒரு மெஷின் மாதிரி தான் வேலை செய்யும். பாத்தீங்களா இவ்ளோ பெரிய வித்தியாசம்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா? கார்டிசால்னு ஒரு ஹார்மோன். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம உடம்புல சுரக்கிற இந்த கெமிக்கல் தான் அசலி வில்லன். அது என்ன பண்ணும்னா, நம்ம மூளையில யோசிக்கிற பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை அப்படியே ஷட் டவுன் பண்ணிடும். அதனால தான் நம்மளால தெளிவா யோசிக்கவே முடியறதில்ல. சரி, பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. நம்ம அமைதியா தெளிவா இருக்கும்போது எதிர்காலத்துல நாம டென்ஷனா இருக்க போற நமக்கே நம்ம உதவி செஞ்சுக்க முடியுமா? அதாவது இப்ப இருக்கிற ஸ்மார்ட்டான நீங்க ஃபியூச்சர்ல இருக்க போற ஸ்ட்ரெஸ்ஸான உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த கேள்விதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட். பிரபல நரம்பியல் விஞ்ஞானி டேனியல் லெவட்டன் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயம் எப்படியெல்லாம் தோல்வி அடையலான்னு முன்னாடியே யோசிச்சு பார்க்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இதுக்கு பேரு ப்ராஸ்பெக்டிவ் ஹைண்ட்சைட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்து முடிஞ்சா எப்படி இருக்கும்னு பின்னோக்கி யோசிச்சு பார்க்குற ஒரு மென்டல் எக்ஸசைஸ் மாதிரி. இந்த டெக்னிக் பேரு தான் ப்ரீமார்டம், அதாவது முன் பரிசீலனை. இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராஜெக்ட் டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கற்பனை பண்ணிக்கணும். அப்புறம் எதனாலலாம் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆச்சுன்னு காரணத்தை பின்னோக்கி தேடணும். ஒரு டிடெக்டிவ் மாதிரி. சரி, இந்த சூப்பரான டெக்னிக்கை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? சின்ன சின்ன விஷயங்கள்ல இதை நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சாலே போதும், பெரிய இம்பாக்டா ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ப்ரீமார்டம் தான். யோசிச்சு பாருங்க, சாவி, பர்ஸு இதெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு நிரந்தர இடம் இருந்தா அவசரத்துல தேடி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. பாஸ்போர்ட் தொலைஞ்சு போனா என்ன பண்றது? அதுக்கு தான் அது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறது. இதெல்லாம் பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா கரெக்டா ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல பெரிய தலைவலியில இருந்து நம்மள காப்பாத்தும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் சரி. இதே டெக்னிக்க வாழ்க்கையோட பெரிய புயல்களை சமாளிக்க, அதாவது ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்க எப்படி பயன்படுத்தலாம்? வாங்க அதையும் பார்ப்போம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லனா ஒரு பெரிய பண முதலீடு, இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான எமோஷனலான சூழ்நிலையில நம்ம மூளை 100% சரியா வேலை செய்யாது. முதல்ல நாம இதை ஏத்துக்கணும். அந்த மாதிரி நேரத்துல நாம நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனா இருக்க மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். முதல்ல நாம அமைதியா இருக்கிறப்பவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா என்னென்ன முக்கியமான கேள்விகள் கேட்கணும், நமக்கு எது ரொம்ப முக்கியம்னு ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கணும். ரெண்டாவது, நாம ரொம்ப நம்புற ஒருத்தர்கிட்ட இதை கொடுத்து அந்த கஷ்டமான நேரத்துல இதை நமக்கு ஞாபகப்படுத்த சொல்லணும். அவங்க நமக்கு ஒரு கைடா இருப்பாங்க. சரி, நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட மைய புள்ளிக்கு வருவோம். இந்த ப்ரீமார்டம் டெக்னிக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம், அதாவது பிலாசபி என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம். நீங்க அமைதியா கூலா இருக்கும்போது ஒரு ஜீனியஸ் மாதிரி. உங்க உள்ள இருக்கிற அந்த ஜீனியஸை ஃபியூச்சர்ல ஸ்ட்ரெஸ்ல சிக்கி தவிக்க போற உங்களுக்கு உதவி செய்ய விடுங்க. இதுதான் இந்த முழு அலசலோட சாராம்சம். நான் உங்களுக்கு ஒரு பதில சொல்லி முடிக்க விரும்பல, ஆனா ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். உங்க லைஃப்ல அடிக்கடி டென்ஷன் ஆகிற ஒரு சின்ன விஷயம்னு யோசிங்க. அதுக்காக இந்த வாரம் நீங்க என்ன ஒரு ப்ரீமார்டம் செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன முன் யோசனை, ஒரு சின்ன பிளானிங் கூட உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை கொடுக்கும்.